நீங்க சொல்ற மாதிரி அந்த விமர்சனங்களை ஏன் வைக்கல அப்படிங்கிற கேள்வியும், நாடாளுமன்றத்துக்கான தேர்தலுங்கும் போது யார் பிரதமர் அல்லது எந்த கட்சி வரணுங்கிற கேள்வி ஏன் எழுப்பலங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபிங்கிறது ஒரு ஃபோர்ஸே இல்லைங்க, இல்லாத ஒருத்தரை ஏன் முன்னிறுத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வலு இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைக்குதுன்னா திமுகவும் சேர்ந்து அதை ஏன் பண்ணணுமா, அவங்கள எதிர்த்து அவங்க தான் எங்களுக்கு எதிர்த்து கொண்டு வர்றதே இது வந்து ஒரு அரசியல்ல வியூகமா இருக்கு, எங்க மீதான வாக்குகள் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷனை திசை திருப்புற முயற்சி அப்படிங்கிறார். உலகம் மாறிவிட்டது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழ்நாட்டோடு நின்று விடுவதில்லை. டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி வந்து நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் போகக்கூடிய விஷயங்களாகத்தான். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாலும் சரி, அங்கே பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ யாரோ ஒரு எம்பியோ பேசினா கூட இன்னைக்கு எல்லா செய்திகளும் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள், நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழ்நாட்டோட எல்லைகளை தாண்டியோ நம்ம பேசக்கூடிய இடங்களை தாண்டியோ வெளியிலேயே போறது இல்லைன்னா நீங்க வந்து திமுக முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது பரப்புரைகள்ங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கானதுன்னு பார்க்கணும். நிச்சயமா நீங்க ரெண்டு விதத்திலையும் அதை பார்க்கணும். ஒண்ணு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அதை தாண்டி இப்போ முதலமைச்சர் பேசும்பொழுது, முக்கியமான தலைவர்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறும். ஏன் இப்போ ஆங்கில சேனல்ஸ் கூட எடுத்து போடுறாங்க. நிச்சயமா அது விவாதிக்கப்பட்டது, மாற்று கருத்து இல்ல. நீங்க இப்ப ஓபிசி தொடர்பான முயற்சிகள் எடுத்த போதுதான் அகில இந்திய அளவிலான முயற்சிகள் இருக்கு, அதுக்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது.